எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது நம்ம எப்போதுமே ஹோட்டல் ஃபுட்டே ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வீட்டு ஃபுட்டை என்றைக்குமே ரிவ்யூ பண்ணதில்லை. அதாவது நான் இப்போ தான் கொஞ்சம் நாளாக சரி ஓகே நம்ம ஃபுட் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணுறது. நமக்கு வர்றதை தான் பண்ணுறோம். பட் சம்டைம் நமக்கு என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் யூடியூப்குள்ளே கொண்டு நம்ம சேனல் வந்தால் ஒரு மல்டி டேலண்டட் பர்சனாக இந்த யூடியூப் சேனலில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி கமெண்ட்ஸ் நான் டெய்லி கமெண்ட்ஸ் படிப்பேன். சேஃப்டி ஆஃபீஸரோட சேலரி என்ன இருக்கும், நிறைய கிளாரிட்டியாக நிறைய பேசுங்க அப்படின்லாம் நிறைய சொல்லியிருந்தீங்க. ஜாபை பற்றிலாம் கண்டிப்பாக நான் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு என்னமாரி வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸ் எல்லாமே நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதுக்கு தகுந்தாப்பில் அந்த கண்டென்ட்டுக்கு தகுந்தாப்பில் நம்ம ட்ராவல் பண்ணி அந்த கண்டென்ட்டை ஃபுல் டீட்டெயிலாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ போடுவேன். அப்புறம் கத்தார் நேஷ்னல் டே, அதாவது நாளைக்கு வருது கத்தார் நேஷ்னல் டே. உண்மையிலேயே கத்தார் என் லைஃப் எந்தளவுக்கு மாறிச்சுன்னு என்னால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக என் லைஃப் மாறி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லலாம். என்னோடய கேரியர்லேயே நான் ஒமானில் ஒரு 5 years இருந்தேன். அதுக்கப்புறம் அபுதாபியில், அதாவது ஒமானில் 5 years இருந்தேன். அதுக்கப்புறம் அபுதாபியில் 1.5 years இருந்தேன். அதுக்கப்புறம் 2014 நான் கத்தார் வந்தேன். அந்த April 14th நான் வந்ததுக்கப்புறம் என் லைஃப்பில் நிறைய மாற்றம் நடந்தது. கத்தார் ஒரு நாளும் என் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நாளாக இருந்தது. இன்றைய வரைக்கும் எனக்கு கத்தார் இந்தியா எப்படி நம்ம ஹோம் கண்ட்ரியோ அதேமாரி தான் ஒரு இந்தியன்ஸும் கத்தாரை ஹோம் கண்ட்ரி நாங்கள் என்றைக்குமே ஐ லவ் கத்தார்னு சொல்கிறது அது ஆர்ட்லேருந்து சொல்கிற ஒரு வார்த்தைகள். இந்த கத்தார் நாடு மிகப்பெரிய செழிப்பாகவும் இந்த நேஷ்னல் டேயில் நம்ம கண்டிப்பாக எல்லாருமே ப்ரே பண்ணுவோம். கத்தார் இன்றைக்கும் எக்கனாமிக் ஸ்ட்ராங்கோட எத்தனை வருஷங்களாக இருந்தாலும் இப்போ உள்ள அதே ஒரு எக்கனாமிக் ஸ்ட்ராங்கோட எப்போதும் இருக்கணுங்கிறத நம்ம இறைவன்கிட்ட வேண்டிப்போம். கத்தாரி மக்களும் இருக்கட்டும், நம்ம இந்தியன்ஸாக இருக்கட்டும், எல்லா நேஷ்னாலிட்டி பீப்புளும் நல்லா இருக்கணும். கண்டிப்பாக இறைவன்கிட்ட நம்ம டே பை டே பிரார்த்தனை பண்ணிப்போம். இந்த நாடு மேலும் செழிப்போட நிறைய விவசாயங்களும் நிறைய எக்கனாமிக் வைஸும் பயங்கர க்ரோத்தாகவும் பல பேருக்கு வாய்ப்புகளும் கொடுத்து பல பேரோட வாழ்க்கையும் மாற்றி வச்ச ஒரு நாடாக இது என்றும் திகழட்டும் என்று கத்தார் நேஷ்னல் டேவை நம்ம என்றைக்கும் என்ஜாய் பண்ணுவோம். ஐ லவ் கத்தார். அப்புறம் நாம் இப்போ ஹோம் ஃபுட் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நான் ரெக்வஸ்ட் பண்ணி என் ஒய்ஃப்கிட்ட கேட்டேன். சரி இன்றைக்கி கொஞ்சம் என்னதுன்னா மோர் குழம்பு, அந்த மோர் குழம்பு அதுவும் பூசணிக்காய் போட்டு ஒரு மோர் குழம்பு வச்சா எப்படி இருக்கும், அப்படி ஒரு டேஸ்டான ஒரு மோர் குழம்பு. இதுக்கு ஒரு காரச்சாரமான ஒரு வத்தல். இந்த வத்தல் பார்த்திங்கன்னா ஏதோ வெண்டைக்காய் வத்தல் மாரி பண்ணியிருக்கோம். இந்த வெண்டைக்காய் வத்தலும் ப்ளஸ் இந்த மோர் குழம்பு தான் இன்றைக்கி எனக்கு மதியானம் லஞ்சு. ஒரு வித்தியாசமான லஞ்சு. ப்ளஸ் டெய்லி நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சதே ரைஸ் தான். லஞ்ச் டயத்தில் நான் வேறு எந்த ஃபுட்டும் அதிகமாக சாப்பிட்றதில்ல. அதாவது மக்களே, நம்ம ஃபுட்டில் ரொம்ப டயட் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். டே பை டே ஃபுட்டில் காலம்பரை ஒரு 3 தோசை 4 தோசை அளவோடு சாப்பிட்டா ரொம்ப நாள் வாழலாம். அதேமாரி மூச்சு பயிற்சி, வாசி யோகம் இதெல்லாம் பண்ணும்போது நம்மளோட உயிர் நாடிங்கிற நம்மளோட உயிர் துடிப்புங்கிற நம்ம இருதயம் இன்னும் வலிமையாக பல வருஷம் வாழக்கூடிய தன்மை இந்த மனித உடம்புக்கு உண்டு. இந்த மனிதன் உடம்போட ஆயுள் காலம் மினிமம் 100 ஆண்டு வாழக்கூடிய ஆயுள் காலம். ஆனால் இந்த மனிதன் என்ன பண்ணுறான்னா உணவே மருந்து அப்படின்னு தான் நம்ம சித்தர்களும் யோகிகளும் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் நம்ம உணவை வெறித்தனமாக சாப்பிட்ணும், நமக்கு டேஸ்ட்டாக வேணும், உடம்பை பற்றி நான் கவலையே பட மாட்டேன் அப்படி இப்படின்னு இருந்தோம்னா நம்மளால் அதிக நாள் வாழ முடியாது. சொல்கிறேன்னா 35 வயசுக்கு அப்புறமே உங்களோட ஃபுட் கண்ட்ரோலை நீங்கள் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா 35 வயசுக்கு அப்புறம் உங்கள் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல், இயர்லி ஒன்ஸு மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறது, ஃபுட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது, ரைஸ் ஒரு கப் ஆஃப் ரைஸ் எடுத்துக்கிட்டு காலம்பரை ஒரு 3 தோசை சாப்பிட்ணும், மத்தியானம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ணும், நைட்டு அதை விட கம்மியாக சாப்பிட்ணும். அதாவது காலம்பரை ராஜா மாரி சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க, மத்தியானம் பிச்சைக்கார மாரி சாப்பிட்ணும்பாங்க, நைட்டு அப்படி சாப்பிட்ட மாரி கம்மியாக சாப்பிட்டு பழகணும் அப்படிம்பாங்க. இந்தமாரி பல பழமொழிகள் இருக்குது சாப்பாட்டுக்குன்னு. அந்தமாரி நம்ம கரெக்டாக லிமிட்டோடு சாப்பிட்டோம்னா அதிக நாள் வாழலாம். சாப்பாடுங்கிறது நம்மளோட எனர்ஜிக்கு பர்பஸ் மட்டும்தான்.
ஆனால் இந்த வாசி யோகம்லாம் மூச்சு பயிற்சிலாம் வந்து நம்ம மூன்றாவது கண் நம்மளுக்கு வந்து நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமே முன்கூட்டியே அறியக்கூடிய ஒரு விஷயந்தான் மூச்சு பயிற்சி. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வாட்டி 30 வாட்டி பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, 100 வாட்டி பண்ணணும். அதாவது ஒரு பக்கம் மூச்சை இழுத்து ஒரு பக்கம் மூச்சை கொஞ்சம் அடக்கிட்டு இன்னொரு பக்கம் மூச்சை ரிலீஸ் பண்ணணும். இது இடது நாடி வடது நாடின்னு சொல்லுவாங்க. இந்த நாடி கலையை வந்து நல்லா பயிற்சி பெற்றவங்க மட்டும்தான் வாசி யோகத்தில் பயங்கர தேர்ச்சியான ஆளாக ஆக முடியும். இந்த வாசி யோகம் மூலமாக என்ன உடலுக்கு நன்மைன்னா, உங்கள் மூளைக்கு வந்து எதுவுமே ஒரு அலர்ட்னஸ் கரெக்டாக கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மூச்சு பயிற்சி மூலமாக நம்ம ஆமை பார்த்துருப்போம். ஆமை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் வாழ்கிறதுக்கான முக்கியமான ஒரு விஷயம் அதோட மூச்சை வந்து கரெக்டாக அதை வந்து அடக்கிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணணும் மூச்சை. அதனால் ரொம்ப வருஷம் வாழக்கூடிய ஒரு அனிமல். ஆனால் மனிதன் மட்டும் மூச்சை வந்து நம்ம வந்து மூச்சு பயிற்சி இந்த யோகாலாம் என்றைக்கு நம்ம பழக ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு மட்டும்தான் நம்மளோட வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம். காலம்புரை எழுந்திரிச்சோன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மூச்சு பயிற்சி பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்நாளே மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.